ஹாய் கைஸ், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த கேரளாவில் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு பஸ்ஸில். அது என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே நம்ம யூடியூபர்ஸ், எஸ்பெஷலி தமிழ் யூடியூபர்ஸ், பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் கூட வந்து வீடியோ போட்டுட்டாங்க. அந்த தீபக்ன்றவர் வந்து மொலஸ்டரா இல்லையா அப்படின்ற ஆர்குமெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் ஒரே ஒரு விஷயம் தான் வந்து கொஸ்டின் பண்ண விரும்புகிறேன். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற மீடியா ஹவுசஸ். ஓகேங்களா? என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆள் வந்து தப்பு பண்ணியிருக்காரோ இல்லையோன்றது ரெண்டாவது பட்சம். Who gave the authority to publish his photo in public media? அதுதான் என்னோட கேள்வி. யார் வந்து அந்த மனுஷனோட ஃபோட்டோ வந்து வெளியிடுறதுக்கு வந்து அனுமதி அளித்தார்கள் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா அந்த ஆள் வந்து தப்பு பண்ணியிருக்கானோ இல்லையோ, இறந்து போயிட்டாப்ல, இஸ் நாட் கோயிங் டு ஃபீல் எனிதிங் மோர், கரெக்டுங்களா? ஆனால் அவர் ஃபேமிலி வந்து எவ்வளோ வந்து குறுகி நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். யாராச்சும் அதை வந்து யோசிச்சு பார்க்கணுமா? அப்படி என்ன தாண்டா உங்களுக்கு வந்து டிஆர்பின்ற மாதிரி வந்து ஒரு நாய்க்கு போடுற பிஸ்கட் மாரி அலையிறீங்க மீடியா ஹவுசஸ் தான் கேட்குறேன். எந்த சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலும் இந்த ஆளோட ஃபோட்டோ. இதில் கொடுமை என்னன்னா, எம்ஜி மாதிரி பெரிய யூடியூபர் இவரோட ஃபோட்டோ வந்து ஃபுல்லாக காமிப்பார். ஆனால் அந்த வீடியோ எடுத்த அந்த சிம்ஜித் முஸ்தபா அந்த பொண்ணோட அந்த இன்ஃப்ளூயன்சரோட ஃபோட்டோவில் வந்துட்டு இவர் வந்து பிளாக் பண்ணி காமிப்பார். என்னமோ அந்த அம்மா வந்து பயங்கரமாக நல்ல விஷயம் பண்ணுச்சு. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்டார்டிங்கில் இந்த அம்மா வந்து எடுக்கிறாங்க வீடியோ பஸ்ஸுக்குள்ளே. ஆள் வந்து தள்ளி தான் இருக்கான், முன்னாடி நிற்கிறான். அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து சொல்கிறத வந்து இவங்க ப்ரூவ் பண்ணுன்றதுக்காகவே இந்த அம்மாவே வந்து கண்ட மணிக்கு திரும்பி அங்கே வந்துட்டு டச் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டதுக்கப்புறம் வீடியோ எடுத்து போட்டு டச் பண்ணுறான்னு சொல்லி ரொம்ப ஓவராக வந்து பேசியிருக்காங்க. அதுவும் வந்து எந்த அளவுக்கு பேசியிருக்காங்கன்னா, இந்த மென்னோட சைக்காலஜியே இந்த மாதிரி தான். பெண்கள் யார் வந்து பஸ்ஸில் போனாலும் வந்து எல்போ யூஸ் பண்ணி நைஸாக வந்து தடவாத மாதிரி தடவுறானுங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அவங்க மேலே வந்து இன்றைக்கி வந்து கம்ப்ளைண்ட் போட்டுட்டாங்க. நான் பெயிலபிள் அஃபென்ஸ் மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா பூரா பார்க்குறோம். சோஷியல் மீடியாவில் இன்னொரு விஷயம் என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கலன்னா, அதாவது ஒரு சைடு வந்து இந்த மனுஷன் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவருக்கு பயங்கரமாக சப்போர்ட் வருது. இன்னொரு சைடு வந்து இந்த சோ கால்டு ஃபேக் ஃபெமினிஸ்ட், அதுவும் சின்மய ஸ்ரீபாதாலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் வந்துருச்சுன்னா கையாமையான்னு அழுவ ஆரம்பிச்சிருங்க. இந்த சொசைட்டியில் வந்து எதுவுமே ஃப்ரீடம் இல்லை, பெண்களுக்கு வந்து இது கிடையாது அது கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தா இந்த கண்ட்ரியில் பெண்களுக்கு தான் வந்து நல்ல சப்போர்ட்டான லாஸ்லாம் இருக்குது. இப்போ முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு தெரியாது, எனக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷனில் எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த டொமஸ்டிக் வைலன்ஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறவங்க தான் ஜாஸ்தி. இந்த டவுரி லாவை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறவங்க தான் ஜாஸ்தின்னு நம்ம வந்து அடிக்க சொல்லலாம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு இன்சிடென்ட் கொடுத்தே வந்து, அதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தே வந்து நம்ம அடிக்க சொல்லலாம். ஸோ இவ்வளோ பாதுகாப்பாக இருக்கிற இந்த சொசைட்டியில், அதாவது பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிற இந்த சொசைட்டியில் ஆண்கள் செத்தா யாருங்க கண்டுக்கிறாங்க? ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். மென் லைஃப்ஸ் டு மேட்டர். எனக்கு ஒன்று தான் புரியல. அவர் தப்பு பண்ணுறாருன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் பிடிச்சின்னு அடிச்சிங்கன்னா 4 பேர் சேர்ந்து உங்களோட அடிச்சிருப்பாங்க, அங்கேயே விஷயம் முடிஞ்சிருக்கும். இது வந்து சீரியஸாக வந்து வியூஸுக்காக பண்ண ஒரு விஷயன்றது வந்து க்ளீனாக தெரியுது. இதுக்கு முட்டு கொடுக்குற அந்த ஃபேக் ஃபெமினிஸ்ட் மொலஸ்டர்ஸை கூட வந்து நம்ம தாங்கிக்கலாம். ஆனால் அந்த ஃபேக் ஃபெமினிஸ்டர்ஸை வந்து சத்தியமாக இந்த சொசைட்டியில் விட்டு துரத்தி தான் அடிக்கணும், எரிக்கி தொலையணும்.